வணக்கம் தேவநாதன். தற்பொழுது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் வாக்குப்பதிவானது 5 மணி அளவில் நிறைவு பெற்றிருக்கும். தற்பொழுது அங்குள்ள நிலவரம் என்ன? அங்கு வாக்குச்சாவடிகள் எல்லாம் அந்த வாக்குப்பெட்டிகளானது சீல் வைக்கப்படுகிறதா? அங்குள்ள நிலவரம் குறித்து சொல்லுங்க தேவநாதன். அது நெல்லித்தோப்பு தொகுதியில் இன்று காலை முதல் விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் 5 மணியோடு இங்கே வாக்குப்பதிவு முடிந்தது. அதன் பிறகு வாக்காளர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தற்போது பார்த்தோன்னா இப்போ நம்ம நெல்லித்தோப்பில் இருக்கிற பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கே அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்து அந்த ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் சீல் வைக்கும் காட்சியை தான் இப்போது நம்ம பார்க்கிறோம். அது இங்கே இருக்கிற பூத் ஏஜென்ட்டுகள் அனைவரும் அதில் இருக்கிறாங்க. அவங்க ப்ளஸ் இங்கே இருக்கிற அந்த மைய அதிகாரி இவங்களும் இணைஞ்சு தற்போது அந்த வாக்குப்பெட்டிக்கு சீல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இங்கே நெல்லித்தோப்பில் இருக்க பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு பூத்து. இந்த பூத்தில் காலை முதல் வாக்குப்பதிவு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அதுவும் பார்த்தோன்னா நெல்லித்தோப்பு தொகுதியில் 4 மணி அளவு வரைக்கும் 84% வாக்குகள் பதிவாகியிருக்குது. அதை கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் நம்ம பார்த்தோன்னா மொத்தமே 85% வாக்குகள் தான் பதிவானது. இப்போது 4 மணி வரைக்கும் 84% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த வாக்குப்பதிவு மேலும் இந்த தடவை நிச்சயமாக அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் எவ்வளோ வாக்குப்பதிவு நடைபெற்றது நமக்கு தெரிய வரும். தற்போது இங்கே இருக்கிற 4 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்டுகள் அவங்களுடைய முன்னிலையில் தற்போது சீல் வைக்கப்படுகிறது. மின்னணு வாக்குப்பதிவு சீல் வைக்கப்படுகிறது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் டார்க் ரூம் எனப்படும். அதாவது இங்கே புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையமான புதுவை பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே டார்க் ரூம்ன்ற இதில் இந்த வாக்குப்பெட்டிகள் பத்திரமாக வைக்கப்படும். இந்த வாக்குப்பெட்டிகளுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது துணை ராணுவம் மற்றும் புதுச்சேரி போலீஸார் 3 அடுக்கு பாதுகாப்புகள் அதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பெட்டிகள் அனைத்து கொண்டு செல்ல இருக்குது. தேவநாதன் சொல்லுங்க, தற்பொழுது வாக்குச்சாவடியில் எந்திரங்களுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளதா? அங்கு அதனுடைய நிலவரம் என்ன? அது குறித்து சொல்லுங்க. அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மட்டும் தற்போது சீல் வச்சுருக்காங்க. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மட்டும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து பாரதிதாசன் கலைக்கல்லூரி, அதாவது வாக்கு எண்ணும் மையமான பாரதிதாசன் கலைக்கல்லூரிக்கு உள்ள டார்க் ரூம் எனப்படும் பகுதிக்கு கொண்டு செல்லப்படும். இருட்டறை கொண்டு செல்லப்படும். அங்கே 3 அடுக்கு பாதுகாப்புகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த வாக்குப்பெட்டிகளை எடுத்துகிட்டு போய் வைக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிற ஏஜென்ட்டுகளும் அதை இன்னும் அந்த 2 நாட்கள், அதாவது வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை நாள் வரை அதுக்குரிய பாதுகாப்பு அளிப்பாங்க. அவங்களும் வாக்குப்பதிவு ஏஜென்ட்டுகளும் அந்த இடத்துல இருப்பாங்க. வாக்காளர்களுடைய ஏஜென்ட்டுகள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது டார்க் ரூம் மட்டும் வெளியில் அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அவங்களும் இருப்பாங்க. தேவநாதன் சொல்லுங்க, தற்பொழுது நீங்கள் கூறியது போல சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களானது எத்தனை மணிக்கு எடுத்து செல்லப்படும்? அது குறித்த தகவல் இருந்தால் சொல்லுங்க தேவநாதன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மொபைல் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த மொபைல் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா அதாவது 2 துணை ராணுவத்தினர் மற்றும் புதுவை போலீஸார் 3 பேர், ஒரு எஸ்ஐ ரேங்க் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்கில் இருக்கிறவங்க அந்த வண்டியில் வருவாங்க. அவங்க தான் இந்த வாக்குப்பெட்டியில் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இந்த பகுதியிலேருந்து. அவங்க அதாவது அந்தமாரி கலெக்ட் பண்ண வாக்குப்பெட்டிகள், அதாவது மொத்தம் 26 வாக்குச்சாவடிகள் இங்கே புதுச்சேரியில் இருக்குது. இந்த 26 வாக்குச்சாவடிகளிலும் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பெட்டிகள் அனைத்துமே இந்த பாரதிதாசன் கல்லூரிக்கு பலத்த பாதுகாப்போடு எடுத்துகிட்டு போகப்படும். அங்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வாக்குப்பெட்டிகள் செல்லும் வாகனத்துக்கும் உரிய பாதுகாப்பு, அதாவது துணை ராணுவத்தினர் பாதுகாப்போடு இந்த வாக்குப்பெட்டிகள் அந்த இருட்டறைக்கு கொண்டு செல்லப்படும். தேவநாதன் சொல்லுங்க, தற்பொழுது 5 மணி அளவில் வாக்குச்சாவடி வாக்குப்பதிவுகளானது முடிவடைந்த நிலையில் தற்போது காலையிலிருந்து மாலை வரை அங்கு அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றதா? நெல்லித்தோப்பு தொகுதியில் இன்றைய நிலவரம் என்ன? அது குறித்து சொல்லுங்க. அதாவது இங்கே புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா காலை முதல் அமைதியான ஒரு வாக்குப்பதிவு தான் இருந்தது. இருந்தாலும் அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாறி மாறி பரஸ்பரம் ஒரு குற்றம் சாட்டுகளை வைத்தார்கள். அதாவது அவர்களுடைய ஆதரவாளர்கள் அனுமதியின்றி பல்வேறு பூத்துகளில் இருப்பதாகவும் இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டு கொண்டிருந்தனர். இந்த நிலையில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு 5 மணியுடன் நிறைவு பெற்ற நிலையில் அனைத்து இடங்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு தற்போது சீல் வைக்கும் பணி நடைபெற்றுருக்கு. அதாவது கடந்த முறை வாக்குப்பதிவு இந்த பகுதியில் 85% பதிவான நிலையில் இந்த முறை 4 மணி அளவில் 84% வாக்குகள் பதிவாகிருக்குது. அதால் இந்த தடவை கண்டிப்பாக போன முறையோட அதிக வாக்குகள் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்குது. அதாவது ஏன்னு கேட்டால் முதலமைச்சரே இந்த தொகுதியில் ஒரு வேட்பாளராக இருக்கிறதால இந்த நெல்லித்தோப்பு தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேவநாதன், நீங்கள் கூறியது போல் வாக்குப்பதிவு எந்திரங்களானது தற்பொழுது சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முகவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டதா? அவர்கள் தரப்பில் கூறப்படுகிற கருத்து என்ன? அது குறித்து சொல்லுங்க.
அதாவது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து சீல் வைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வெளியே செல்லும் வரை முகவர்கள் யாரும் வெளியே செல்லக்கூடாது என்பதுதான் கட்டுப்பாடு. அவர்களுக்குரிய உணவுகள் கூட உள்ளே வழங்கப்படும். அதுபோல் செல்போன் போன்ற எந்த ஒரு பொருட்களும் அவர்கள் எடுத்துச் செல்லக்கூடாது. தற்போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைத்தாலும் அவர்கள் வந்து வெளியே செல்ல அனுமதி கிடையாது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அவர்கள் முன்னிலையில் தான் வந்து அந்த பாதுகாப்பு வாகனத்தில் ஏற்றி அனுப்பப்படும். அதுவரையில் வந்து முகவர்கள் அந்த வாக்குப்பதிவு அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதுதான் அவர்களுக்குள்ள முக்கியமான ஒரு உத்தரவு. தேவநாதன் சொல்லுங்க, தற்பொழுது வாக்குப்பதிவு எந்திரங்களானது சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களானது எடுத்து செல்லும் வரை முகவர்கள் அங்கு இருக்க வேண்டுமா? அந்த முகவர்கள் அதுவரை அவங்க அதே இடத்தில் இருப்பார்களா? அது குறித்து சொல்லுங்க தேவநாதன். கண்டிப்பாக வந்து முகவர்கள் அதே இடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு. ஏனென்றால் இவர்கள் முகவர்கள் ஏதாவது வெளியே சென்று விட்டால் அதுக்கப்புறம் வந்து இது ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடைபெற்றால் அது வந்து முகவர்கள் இல்லை, அதனால தான் நடைபெற்றது என்று கூறும் காரணத்தினால் முகவர்கள் அந்த வாக்குப்பெட்டி இயந்திரத்தை சீல் வைத்து பாதுகாப்பு வாகனம் வந்து பாதுகாப்பு வாகனத்தில் பாதுகாப்புடன் ஏற்றி அனுப்பும் வரை அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் உத்தரவு. அதுவரை அவர்கள் வெளியே செல்லவே கூடாது. இன்று காலை முதல் இதுவரை அவர்கள் வந்து அங்கே தான் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உணவுகள் கூட உள்ளே கொடுக்கப்பட்டு தான் வருகிறது. அதாவது செல்போன் உள்ளிட்ட எந்த பொருட்களும் அவர்கள் எடுத்து செல்லாத நிலையில் அவர்கள் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் டார்க் ரூமுக்கு அந்த பாதுகாப்பு இயந்திரத்தில் ஏற்றி அனுப்பும் வரை அவர்கள் அங்கேயே இருக்க வேண்டும் என்பதுதான் உத்தரவு. தேவநாதன் சொல்லுங்க, எத்தனை மணியிலிருந்து இந்த பணியானது தொடங்கும்? அது குறித்து ஏதாவது கூடுதல் விவரங்கள் இருந்தால் சொல்லுங்க. இங்கே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து 26 பூத்துகள் தான் இருக்குது. அதாவது 26 வாக்கு மையங்கள் மட்டும்தான் இருக்குது. அதாவது வாக்காளர்கள் வந்து 26 இடத்துல மட்டும்தான் வாக்கு அறிவிச்சாங்க. அதனால் இது வந்து அதாவது இன்னும் ஒரு 20 நிமிடம் முதல் 30 நிமிடங்களுக்குள்ளார இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து செல்ல ஆரம்பிக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமே வந்து 26 பூத்துகள் தான். இந்த பூத்துகளில் இருக்க இயந்திரங்கள் வந்து தற்போது சீல் வைக்கும் பணி வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அதாவது எந்த ஒரு பூத்துலையும் வந்து அதிக வாக்காளர்கள் 5 மணிக்கு முன்பே நின்று டோக்கன் கொடுக்கக்கூடிய நிலை, அந்தமாதிரி நிலை வந்து எந்த ஒரு பூத்துலையும் வந்து நடைபெறல. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா அனைத்து பூத்துகளிலுமே 26 பூத்துகளிலுமே தற்போது சீல் வைக்கும் பணி வந்து நடைபெற்றுருக்கு. இந்த சீல் வைக்கும் பணிகள் வந்து நடைபெற்று முடிந்த பிறகு அந்த பாதுகாப்பு வாகனம் வரும். அந்த பாதுகாப்பு வாகனம் வந்த பிறகு அது உரிய பாதுகாப்புடன் இந்த வாக்குப்பெட்டிகள் அந்த டார்க் ரூமுக்கு அனுப்பி வைக்கப்படும். தேவநாதன் சொல்லுங்க, தற்பொழுது வாக்குப்பதிவானது நிறைவு பெற்ற நிலையில் அங்கு உள்ள வந்து தற்பொழுது உள்ள அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களானது கொண்டு செல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்றீங்க. அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு அது குறித்து சொல்லுங்க. இங்கே நம்ம பார்த்தோம்னா 250 துணை ராணுவ படையினர் வந்து புதுச்சேரியில் இந்த நெல்லித்தோப்பு தொகுதிக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட இருக்க மாநில போலீஸார் சுமார் ஒரு 500 பேர் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் இன்றைக்கி வந்து ஈடுபட்டாங்க. இதில் இந்த துணை ராணுவத்தினர் அப்படியே வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அதாவது வந்து இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்து அவங்க வந்து போவாங்க. அங்கே வந்து அவங்க ஷிஃப்ட் முறையில் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுவாங்க. இப்போ கூட இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த வாக்கு மையத்தில் அந்த ஏஜென்ட்டுகளுடைய கையெழுத்துக்கள் வந்து வாங்கப்பட்டிருக்க காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அவர்கள் முன்பாக சீல் வைக்கப்பட்டன அப்படின்றது வந்து உறுதிமொழி கூறும் வகையில் இந்த கையெழுத்துக்கள் வந்து பெறப்படுகிறது. இந்த கையெழுத்துக்கள் பெற்ற அந்த அட்டையும் வந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தோடு வந்து இணைக்கப்படும். இந்த இணைக்கப்பட்ட இந்த சீல் வந்து தற்போது அவங்களுடைய கையெழுத்து பெற்ற அந்த ஒரு அட்டையிலே வந்து அந்த சீல் வந்து வைக்கப்படும். இந்த சீல் வந்து மீண்டும் இந்த ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் அன்று வந்து பிரிக்கப்படும். அதாவது வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது பிரிக்கப்படும்.